எட்ரா கொக்கி இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. சின்னையா வேற தூங்கிட்டு இருக்காரு. சின்னையாவை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போய் பேசிட்டு வருவோம். சொல்லுங்க சார். மேடம், ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மேடம். என்னாச்சு? மேடம், பர்மிஷன் இல்லாம ஒரு பார்ட்டி ரோடு மறியல் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நான் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டேன் மேடம். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் மேடம் கால் பண்ணேன். சரி, எந்த இடத்துல மறியல் நடக்குது? மேடம், 4 ரோடு ரவுண்டான இருக்குல்ல மேடம், அந்த இடத்துல தான் மேடம். சரி, நானும் ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். சின்னையா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. இவரை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். துளசி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். துளசி, ஏக்கா ஏக்கா நாங்க வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நீ அங்கே இரு. அப்புறம் நீ என்கிட்ட பேசுறத யாராவது பாத்துருவாங்க. சரி சரி, பர்தா போட்டுட்டு வரட்டா? இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா கேட்டுக்கோ. இப்ப நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். இதா சரி, நான் அர்ஜென்ட்டா டியூட்டிக்கு கிளம்பணும். இங்க சின்னையா தூங்கிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? ஐயோ ஏக்கா 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 ஏக்கா, இங்க பாருங்க, நான் அத்தைய பாத்துக்கிடுதேன், அபிமாவை பாத்துக்கிடுதேன். ஆனா சின்னையாவ மட்டும் என்னையால சமாளிக்க முடியலக்கா. இங்க பாருங்க, அவங்க கிட்ட மட்டும் என்னால நடிக்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, பயமா இருக்குக்கா. நான் சின்னையா கிட்ட மாட்டிப்பனோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ துளசி, எதுக்கு இப்ப நீ பயப்படுற? உன்னால அவரை சமாளிக்க முடியலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சரிக்கா, சரி சரி, நான் கிளம்பட்டுமா? சரிக்கா, போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, நீ பார்த்து பத்திரமா இரு. என்ன? சரிக்கா, பாய்.